Acharya World-Class Education. Hi, this is Shalini, Vice Principal cum HOD of Chemistry from Acharya Shiksha Mandir. Quality is never an accident. It is always a result of intellectual efforts. +2 அப்படின்னும்போது குவாலிட்டி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுன்றதுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். 10th போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை விட 12th போர்டு எக்ஸாமோட குவாலிட்டி ரிசல்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் உங்களோட ஸ்டெப் இன், கேட் டு ஸ்டெப் இன் டு யுவர் ப்ரொஃபஷனல் குரூப்ஸ். இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா மெடிசன், ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே இதில் இருக்க மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்டே 22 லெசன்ஸ். 22 லெசன்ஸையும் அப்படியே தரோ பண்ணி வால்யூம் 1 வால்யூம் 2 டெக்ஸ்ட் புக்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டென்ஷன் கிரியேட் ஆகும். இது 22 லெசன் அப்படின்னு நினைக்காம நீங்கள் அதை அழகாக பார்ட்டாக பிரித்து சிம்பிளிஃபை பண்ணி படித்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதினாலே உங்களோட பாதி டென்ஷன் கிளியர் ஆகும். இப்போ நம்ம பேட்டர்ன் ஆஃப் த சப்ஜெக்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் கம் ஃப்ரம் ஆப்ஜெக்டிவ்ஸ் 1 மார்க். 1 மார்க்கில் நீங்கள் 19 லெசன் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் இல்லையா? இந்த 19 லெசன்ஸில் எந்தெந்த லெசன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 2 கிடையாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஐசோமெரிசமும் கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷனும் கிடையாது. மீதி லெசன் 19 லெசன்ஸில் இருக்கிற புக் பேக்கை தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 18 to 20 கொஸ்டின் ஷுர். அதையும் தாண்டி நம்மளுக்கு இன்னும் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸும் பிடிஏல இருக்கிற அடிஷ்னல் கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதையும் தரோ பண்ணிட்டீங்கன்னா 27 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். மீதி 3 கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே புதுசாக இருக்கும். 1 ஃப்ரம் இன்ஆர்கானிக், 1 ஃப்ரம் ஃபிசிக்கல், 1 ஃப்ரம் ஆர்கானிக். ஸோ அதுக்கு நீங்கள் லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் டு கெட் 30 out of 30. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்ஸ். அதிகமாக மார்க் லூஸ் பண்ணுற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். இங்கேயும் 22 லெசன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டென்ஷன் இல்லை, ஜஸ்ட் 17 லெசன்ஸ் தான். அதுலேயும் 5 லெசன்ஸில் 3 மார்க் கிடையாது. இன்ஆர்கானிக்கில் எடுத்திங்கன்னா எஃப் பிளாக் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் 3 மார்க் இல்லை. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 2ல் இல்லை. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஈத்தர்ஸ் அண்ட் பயோமாலிகுல்ஸில் 3 மார்க்ஸ் இல்லை. ஸோ 3 மார்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் அதில் இருக்க ரிலேட்டட் ஈக்குவேஷன், எக்ஸ்பிரஷன், டயக்ராம், பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் எதையும் மிஸ் பண்ணாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 3 out of 3 ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கோயிங் டு பேராகிராஃப். பேராகிராஃபில் செக்ஷன் ஏ 4 கொஸ்டின், பியில் 4 கொஸ்டின், சியில் 4 கொஸ்டின். யூ நீட் டு சூஸ் எனி செல். ஸோ 4 + 4 + 4 12 லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற டென்ஷனும் இல்லை. இப்போ செக்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. அதில் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எனிவே யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபார் டீடைல் ஆன்சர். ஸோ அதை இப்போ ஓரமாக வச்சுட்டு எனி 2 லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எஃப் பிளாக் ஈஸியாக இருக்கும். டி பிளாக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க பிள்ளைங்க அது ஓரமாக வச்சிடலாம். இல்லை டி பிளாக் ஈஸினா அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செக்ஷன் பி எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 2 எனிவே யூ ப்ரிப்பேர் ஃபார் டீடைல். ஸோ தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் ஈக்லிபிரியம், கெமிக்கல் கைனடிக்ஸ், இந்த 3 லெசனை கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 4 லெசன் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியான டென்ஷன் அங்கே வேண்டாம். ஈஸியான 2 லெசன் இருக்குது. ஈத்தர்ஸ், கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன். ஈத்தர்ஸ்லேயும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன்லேயும் ஒரு 4 5 மார்க் அவ்வளோதான். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நடுவில் வருது இல்லைங்களா கார்பனைல் கார்பாக்சிலிக் ஆசிட், அங்கே வெறுமனே மெக்கானிசம் பாருங்கள். 2ல் ஏதாவது 1ல் மெக்கானிசம் கேட்பாங்க. கார்பனைலில் மொத்தம் 5 மெக்கானிசம் தான் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட்ல 3. ஸோ 8 மெக்கானிசம் ப்ரிப்பேர் பண்ணினீங்கனாலே அங்கே உங்களுக்கு ஒரு 5 மார்க்கு ஷுர். ஸோ ஈச் செக்ஷனில் நீங்கள் 3 லெசன் சூஸ் பண்ணுங்கள். யூ நீட் டு ரைட் ஒன்லி 7. ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போகலாம். செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் கேட்பாங்க. செக்ஷன் பியில் அவுட் ஆஃப் 4 லெசன் எனி 1 லெசன் வில் பி எ ப்ராப்ளம் பேஸ்லெஸ் கொஸ்டினாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு டீடைல் ஆன்சர். டீடைல் ஆன்சரில் யூ நீட் டு சூஸ் 3 தியரி கொஸ்டின். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 6 காம்பினேஷன் ஈச் வித் 2 பேர் இருக்கும். 2 ஃபிசிக்கல், 2 இன்ஆர்கானிக், 2 ஆர்கானிக். ஸோ இங்கேயும் ஆர்கானிக் நீங்கள் டச்சே பண்ணாமல் ஃபிசிக்கல் இன்ஆர்கானிக் மட்டுமே கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ கேன் சூஸ் எனி 3 காம்பினேஷன். 2 இன்ஆர்கானிக் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கும் போது கோஆர்டினேஷன் நியூக்ளியர் ஃபர்ஸ்ட் செட், அடுத்தது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பி பிளாக் செகண்ட் செட். 2 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செட் வந்து சாலிட் சர்ஃபேஸ், செகண்ட் செட் வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 1, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 2. இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக பை ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா இதுலேருந்து 3 காம்பினேஷன் மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் கோயிங் டு யோர் கம்பல்சரி ப்ராப்ளம். கம்பல்சரி ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி டி பிளாக் ஆர் கார்பனைல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 1.
ஹைட்ராக்சி அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு 5 காம்பவுண்ட் இருக்குது. அலிஃபாட்டிக் ஹைட்ராக்சி எத்தில் ஆல்கஹால் இல்லைன்னா ப்ரொபைல் ஆல்கஹால், அதுக்கப்புறமா எத்திலீன் கிளைகால், கிளிசரால். அரோமேட்டிக் ஆல்கஹால்னு எடுத்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால், ஃபீனால். இந்த 5 காம்பவுண்டோட கெமிஸ்ட்ரி, அதாவது ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் அது பேஸ்டான ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் டி பிளாக். டி பிளாக்ல 5 எலிமெண்ட், அதோட காம்பவுண்ட் ஜிங்க், சில்வர், கோல்ட், குரோமியம், காப்பர். இந்த எலிமெண்ட்ஸோட காம்பவுண்ட்ஸும் நீங்கள் வித் க்ளூ மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளூவோட பீரியட் நம்பர், குரூப் நம்பர் அதையும் நீங்கள் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் சிமிலராக இருக்கும். சில்வரி ஒயிட் மெட்டல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் சில்வருக்கான காம்பவுண்டை அப்படியே எழுதி வச்சிங்கன்னா தப்பு. அது என்னது? சில்வரி ஒயிட் மெட்டல் அப்படின்னா குரோமியம். ஸோ க்ளூ, குரூப் நம்பர், பீரியட் நம்பர் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எலிமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் எழுதுவீங்க. இல்லைன்னா வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா when you find you will be losing your 5 mark. Next going to the next pair. இது கார்பனைல் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 1. கார்பனைலும் 5 காம்பவுண்ட் தான். அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அசிட்டால்டிஹைட், அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ல பென்சால்டிஹைட். கீட்டோன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அலிஃபாட்டிக் கீட்டோன் அசிட்டோன், அரோமேட்டிக் கீட்டோன் அசிட்டோஃபீனோன், பென்சோஃபீன். இதோட கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கோயிங் டு EC1. EC1 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 1 அப்படின்றது தியரி பேஸ்டு ப்ராப்ளம் கிடையாது. இங்கே நீங்கள் ஃபுல்லாக கால்குலேஷன் போடணும். So using log, you just practice all the calculation manually and then work out the assignments and all the example and exercise problems. Definitely உங்களுக்கு 5 மார்க் அங்கே ஷூர் ஆகும். அங்கே யூனிட்டை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். That is how you have to prepare for your full portion. இப்போ எடுத்த உடனே ஃபுல் போர்ஷன் எழுதாமல், இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1 மார்க், 3 மார்க், 5 மார்க், 10 மார்க் பார்த்தா நீங்களே ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து எழுதி செல்ஃபாக இவாலுவேட் பண்ணி உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிட்டு தென் கோ ஃபார் ஏ ஃபுல் போர்ஷன். கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஹையாக. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைம் பத்தவே பத்தாது. 3 ஹவர்ஸில் முடிக்காமலே பிள்ளைங்க வெளியே வந்துடுவாங்க. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் வெளியே வரனால தே மே லூஸ் தேர் ஸ்கோர்ஸ். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வர்றது ஆப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு 15 மினிட்ஸ்னு பிளான் பண்ணிக்கோங்க. கடைசியாக வர்றது கம்பல்சரி ப்ராப்ளம். அதுக்கும் 15 மினிட்ஸ்னு பிளான் பண்ணிக்கோங்க. நடுவில் வர 3 மார்க், 5 மார்க், 10 மார்க் இதுக்கு 45 மினிட்ஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எப்படின்னா 15, 45, 45, 45, 50. ஸோ டோட்டலாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா 2 hours 45 minutes. லாஸ்ட் 15 minutes நீங்கள் ஷுவராக நீங்கள் விட்டுருக்கணும் அந்த டைம். எதுக்கு அப்படின்னா ஏதாவது கொஸ்டின் நம்மள அறியாமலே மிஸ் பண்ணியிருப்போம். 7, 5 மார்க் எழுதியிருப்போம் நினச்சிருப்போம், ஆனால் 6 தான் எழுதியிருப்போம். கொஸ்டின் நம்பர் மாற்றி எழுதியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இக்குவேஷன் எழுதாமல் விட்டுருக்கலாம், அன்பேலன்ஸ்டாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் பேப்பரை கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் 15 minutes உங்கள் கையில் சாலிடாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சென்டம்ன்றது ஷுர் தான். அதையும் மீறி சென்டம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட், இன்கம்ப்ளீட் ஆன்சர் ஸ்கிரிப்ட். பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினச்சி நான் சொன்னேன் இல்லைங்களா, 7, 5 மார்க் எழுதுற இடத்துல ஜஸ்ட் 6 எழுதியிருப்பான். வெளியே வந்துட்டோம், ஐயோ ஒரு கொஸ்டின் எழுதலையே. இன்கம்ப்ளீட் பேப்பர், அதை தெரியாமல் கொடுத்துட்றது. நெக்ஸ்ட் ஒன், இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ். ஆன்சர் எழுதிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு அங்கே ஒரு ஈக்குவேஷன் வரலாம், ஒரு அட்வான்டேஜ் எழுதணும், ஒரு யூசர்ஸ் எழுதணும். அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னு நினச்சி மிஸ் பண்ணுறதுனால இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பாயிண்ட் வந்து ராங் கொஸ்டின் நம்பர் ஆர் நாட் ரைட்டிங் த கொஸ்டின். ஆர் ஆப்ஜெக்டிவ்ஸ் எழுதிட்டே இருக்கும் போது 17க்கு அப்புறமா 19க்கு போயிட்டு 18 ஸ்கிப் பண்ணிடுறது. இந்த மாதிரி விஷயத்தில் கூட யூ லூஸ் யுவர் மார்க். 4வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா புவர் ப்ரெசன்டேஷன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, நல்லா படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எக்ஸாம் ஹாலில் இருக்க ஸ்ட்ரெஸ்லையோ ஏதோ ஒரு காரணத்துலையோ ப்ரெசன்டேஷன் புவராக இருந்தால் உங்கள் வேல்யூவேட்டருக்கு இம்ப்ரெஷன் டோட்டலாக இருக்காது. ஸோ உங்கள் வேல்யூவேட்டர் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணணும் உங்கள் பேப்பர் எடுக்கும் போதே. ஸோ நீங்கள் 2 பெனில் எழுதுகிற அந்த ஹேபிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணும் போதே கொண்டு வாங்க. ஹெட்டிங், ஒவ்வொரு ஆன்சருக்கு மேலேயும் ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணுங்கள். ரைட் தட் இன் பிளாக் பென். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ளூ பென். ஈக்குவேஷன்ஸ், எக்ஸ்பிரஷன், எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பிளாக் பென். இப்படி டூயல் பெனில் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். ஆன்சர் முடிச்ச உடனே ஒரு கோடு போடுறது, இதெல்லாம் நீங்கள் நீட்டாக பண்ணால் இந்த வேல்யூவேட்டருக்கு பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நீங்கள் நல்லாவும் எழுதிட்டு ப்ரெசன்டேஷனும் நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. சென்டம் மிஸ் பண்ண சான்ஸே இல்லை. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் முடித்த உடனே கான்ஃபிடென்ட் லெவலில் ஹையாக இருங்க. உங்கள் ப்ரொஃபஷனல் குரூப்புக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு எங்களோட விஷஸ்.
All the best once again.